வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போனால் குரூப் 4 ஜியோகிராஃபி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 3 வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் எல்லாத்துக்குமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதே மாதிரி ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்ன்ற கமெண்ட்டையும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முதல் கேள்வியை பார்த்தலாம். இப்போ சூரியனின் கதிர்கள் நிலநடுக்கோடு பகுதியில் செங்குத்தாக விழும் நாட்கள் என்னைக்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி மார்ச் 21 செப்டம்பர் 23. அவ மார்ச் 21 அன்னைக்கும் செப்டம்பர் 23 அன்னைக்கும் சூரியனோட கதிர்கள் நிலநடுக்கோடு பகுதியில செங்குத்தா விழுகுது. இந்த நாளை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம இரவு பகல் நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, உட்புற கோள்கள் அல்லது புவிநிகர் கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோள் மொத்தம் எத்தனை இருக்கு, என்னென்ன கோள் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி புவி, வெள்ளி, புதன், வெள்ளி, புவி, செவ்வாய். இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா உட்புற கோள்கள் அல்லது புவிநிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 8 கோள்கள் இருக்கு. இதுல புதன், வெள்ளி, புவி, செவ்வாய் புவி உட்புற கோள்கள், புவி நிகர் கோள்கள் அப்படின்னும், மிச்ச பேலன்ஸ் இருக்கிற வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இதெல்லாம் வியாழன் நிகர் கோள்கள், வெளிப்புற கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. வியாழன் நிகர் கோள்கள், வெளிப்புற கோள்கள். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, அனைத்து கோள்களும் பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வருவதற்கான காரணம் என்ன? இதற்கு சரியான ஆப்ஷன் பி புவி ஈர்ப்பு, அதாவது சூரியனோட ஈர்ப்பு விசை. அனைத்து கோள்களும் பாதையை விட்டு விலகாம சூரியனை சுற்றி வருவதற்கான காரணம் என்ன? சூரியனோட ஈர்ப்பு விசை தான் காரணம். அடுத்து நான்காவது கேள்வி, இரட்டை கோள்கள் என அழைக்கப்படும் கோள்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பூமி மற்றும் வெள்ளி. இரட்டை கோள்கள் எது? பூமி மற்றும் வெள்ளி. அடுத்து ஐந்தாவது கேள்வி, சோலார் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ லத்தீன். சோலார் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து ஆறாவது கேள்வி, சூரியன் சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எத்தனை சதவீதம் உள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 99.8%. சூரியன் சூரிய குடும்பத்தின் மொத்தம் நிறையில் 99.8% இருக்கு. அடுத்து ஏழாவது கேள்வி, சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 6000 டிகிரி செல்சியஸ். இதெல்லாம் கொஸ்டின்ஸ் டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்டது. நோட் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி ரீகால் பண்ணிக்கோங்க. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். அடுத்து எட்டாவது கேள்வி, வால்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷனே சிறுபானாற்றுப்படை. வால்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள சிறுபானாற்றுப்படை. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதி டேஷ் ஆகும். இதற்கு சரியான ஆப்ஷன் பி நிலச்சந்தி. அப்போ 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியது அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான குறுகிய நிலப்பகுதி. இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது குறுகிய நிலப்பகுதி என்ன? நிலச்சந்தி. அடுத்து 10வது கேள்வி, சர்வதேச மலைகள் தினம் எப்போது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி டிசம்பர் 10. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 10. அடுத்து 11வது கேள்வி, உலகிலேயே உயரமான சிகரம் இமயமலை தொடரில் உள்ள டேஷ் சிகரம் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ எவரெஸ்ட் சிகரம். இதோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர். 8848 மீட்டர் இதோட உயரம். உலகிலேயே உயரமான சிகரம் இமயமலை தொடரில் உள்ள எவரெஸ்ட் சிகரம். அடுத்து 12வது கேள்வி, உலகிலேயே உயர்ந்த பீடபூமி. இதற்கு சரியான ஆப்ஷனே திபெத் பீடபூமி. உலகிலேயே உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி. அடுத்து 13வது கேள்வி, தென்னிந்தியாவில் எரிமலை பாறைகளால் ஆன பீடபூமி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி தக்கான பீடபூமி. தென்னிந்தியாவில் எரிமலை பாறைகளால் ஆன பீடபூமி தக்கான பீடபூமி. அடுத்து 14வது கேள்வி,
வட இந்தியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய சமவெளி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி கங்கை சமவெளி. வட இந்தியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய சமவெளி எது? கங்கை சமவெளி. அடுத்து 15வது கேள்வி, பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஆழமான பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி மரியானா அகழி. எங்க? பசிபிக் பெருங்கடல்ல உள்ள ஆழமான பகுதி எது? மரியானா அகழி. அடுத்து 16வது கேள்வி, அட்லாண்டிக் பெருங்கடலில் ஆழமான போர்ட்டோரிக்கோ அகழியில் காணப்படும் ஆழமான பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் மில்வாக்கி அகழி. அடுத்து 17வது கேள்வி, அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல். இதற்கு சரியான ஆப்ஷன் பி அட்லாண்டிக் பெருங்கடல். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்து 18வது கேள்வி, பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பெர்ரிங் நீர்ச்சந்தி. பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பகுதி எது? பெர்ரிங் நீர்ச்சந்தி. அடுத்து 19வது கேள்வி, புவியின் வெளிப்புறத்திலிருந்து வரும் ஆற்றல். புவியின் வெளிப்புறத்திலிருந்து வரும் ஆற்றல் ஆப்ஷன் பி புற உந்து சக்தி. அடுத்து 20வது கேள்வி, ரிக்டர் அளவு டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது. இதற்கு சரியான விடை 0 முதல் 9 வரை. ரிக்டர் அளவு டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது, 0 முதல் 9 வரை. அடுத்து 21வது கேள்வி, சுனாமி என்பது டேஷ் மொழி சொல்லாகும். இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஜப்பான். சுனாமி என்பது ஜப்பான் மொழி சொல். அடுத்து 22வது கேள்வி, பசிபிக் கடற்கரையோரம் எரிமலை அமைந்திருப்பதால் டேஷ் எனப்படும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பசிபிக் நெருப்பு வலயம். பசிபிக் கடற்கரையோரம் எரிமலை அமைந்திருப்பதால் டேஷ் எனப்படும் பசிபிக் நெருப்பு வலயம். அடுத்து 23வது கேள்வி, டேஷ் பகுதியில் எந்த செயல்படும் எரிமலையும் இல்லை. எந்த பகுதியில் செயல்படும் எரிமலை இல்லைன்னா இமயமலை பகுதியில் செயல்படும் எரிமலை கிடையாது. அடுத்து 24வது கேள்வி, நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஷ் மூலம் அளக்கலாம். இதற்கு சரியான ஆப்ஷன் பி ரிக்டர் அளவுகோல். நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை ரிக்டர் அளவுகோல் மூலம் அளக்கலாம். அடுத்து 25வது கேள்வி, எரிமலை குழம்பு கூம்புகள் டேஷ் ஆகும். எரிமலை குழம்பு கூம்புகள் டேஷ் ஆகும். மலைகளின் குவியல். எரிமலை குழம்பு கூம்புகள் மலைகளின் குவியல் ஆகும். அடுத்து 26வது கேள்வி, தங்க நாற்கர சாலை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1999. தங்க நாற்கர சாலை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1999. அடுத்து 27வது கேள்வி, இந்திய ரயில்வே போக்குவரத்து அமைப்பு ஆசியாவின் மிக பெரியதும் உலக அளவில் எத்தனையாவது பெரியதும் ஆகும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 2. அப்போ இந்திய ரயில்வே போக்குவரத்து ஆசியாவில மிகப்பெரியது. அப்போ இங்க உலக அளவுல எத்தனாவதுன்னா 2வது மிகப்பெரியது. அடுத்து 28வது கேள்வி, இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து மும்பை டு தானே நகரங்களுக்கு இடையே 34 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடங்கப்பட்டது. எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி 1853. இதுவும் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 1853ல இந்தியாவோட முதல் ரயில்வே போக்குவரத்து தொடங்கியிருக்காங்க. எப்போ? 1853. எந்த இடத்து டு எந்த இடம்? மும்பை டு தானே. அது எவ்வளவு கிலோமீட்டர்? 34 கிலோமீட்டர். அடுத்து 29வது கேள்வி, இந்தியன் ரயில்வே தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1952. இந்தியன் ரயில்வே தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1952. இந்த வீடியோவோட கடைசி கேள்வி பார்க்கிறோம். இந்தியாவின் முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து 1925 எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி மும்பை. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து 1925 எங்க தொடங்கப்பட்டது? மும்பையில தொடங்கப்பட்டது. அப்ப இந்தியாவின் முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1925. இதுவும் ஒரு கேள்விதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட 30 கேள்விகள் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்றது கமெண்ட்டையும், இல்லைன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.